16ஆம் வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்? அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யாராக இருக்கட்டும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. கையை தட்டி கேட்க. ஆமேன். இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சுவிசேஷம். ஆமேன். கர்த்தரை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குற பிரசங்கம் தான் சுவிசேஷம். அதை பிரசங்கிக்கிற நாள் நான் வெட்கப்படுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அது அந்த கேட்டு விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அது ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு தேவ பலனாக இருக்குது. இப்போது ஒரு 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 பிரச்சனையில் இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து உங்களோட பேசுகிறார், நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம், என்கிட்ட இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பண தேவையில் இருக்கிறீங்க, சரிங்களா? அப்போது திடீர்னு ஒருத்தர் வராப்புல, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லையா, அது உங்களுக்கு ஒரு பலத்தை தருது பாருங்கள். நாளைக்கு காலை நான் கொண்டு வரேன், பேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஒரு பணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன செய்யுது? உங்களை பலப்படுத்துது இல்லையா? அதுதான் பாருங்க, சுவிசேஷம் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யுது. ஆமேன். சுவிசேஷம் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு தேவ பலனாக இருக்குதா. நீங்கள் கேட்குற இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் பயங்கரமான வேலை செய்யும். அதுதான் உங்களை ரட்சிக்கும். அதான் சுவிசேஷம். நம்ம கேட்குற வார்த்தை, சொல்லுங்கள், கர்த்தரை குறித்து நான் கேட்குற வார்த்தை எனக்கு ரட்சிப்பை தரும், என் பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கும், என்னை காப்பாற்றும், உங்களை மீட்டு எடுக்கும், உங்களை பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுக்கும், உங்களை கடன் பிரச்சனையிலேருந்து, உங்கள் குடும்ப பிரச்சனையிலேருந்து, சமாதான குறைவிலேருந்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையிலிருந்து, குடும்ப பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும், உங்களை ரட்சிக்கும், உங்களை கடன் வாங்குறவர்களை எல்லாம் கடன் கொடுக்குறவர்களை மாற்றும். ஆமேன். ஆமாம். இன்றைக்கி குறைப்பட்ட மாதிரி இருக்கும், நாளைக்கும் உங்களை நிறைவாக்கி வச்சுருப்பார். அப்படி மாற்றும். நீங்கள் கேட்குற சுவிசேஷம், நீங்கள் கேட்குற பிரசங்கம் உங்களை மாற்றும். அதனால தான் அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்க வெட்கவே படக்கூடாது. ஏன்னா அது வேலை செய்யும். ஆமாம். இப்போ உடனே செய்யாட்டாலும் வேலை செய்யும், உள்ளுக்குள்ளே பயங்கரமான வேலை செய்யும். ஒரு நாள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தே தீரும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுறதே இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறவன் 10 பேருக்கு சொன்னால் ஒருத்தராக விசுவாசிப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க விடுதலை ஆவாங்க. அது தேவ பலன் அப்படின்றாப்புல. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அப்படித்தான். ஆமேன். சுவிசேஷம் உங்களுக்கு தேவ பலனாக இருந்து உங்களை ரட்சிக்கும். ஆமேன். சொல்லுங்கள், சுவிசேஷம் நான் கேட்குற பிரசங்கம், ஒவ்வொரு நாளும் நான் தேவனை குறித்து அறிகிற அறிவு என்னை என் பிரச்சனையில் எல்லாவற்றிலிருந்தும் என்னை ரட்சிக்கும். ஆமேன். சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை ரட்சிக்கும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்குற சத்தியம், ஒவ்வொரு நாளும் நான் கேட்குற தேவனுடைய வார்த்தை என்னை என் பிரச்சனையிலேருந்து, என் கஷ்டத்துலேருந்து, என் கவலையிலிருந்து, என் கண்ணீரிலிருந்து, என் கலக்கத்திலிருந்து என்னை ரட்சிக்கும். ஆமேன். கரங்களை தட்டி, அதுதான் விசுவாசம். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். 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 ஓ